வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எந்த மாதிரி உலகம், எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு, இதெல்லாம் தெரியாமல் நம்ம ரொம்ப குழம்பிருப்போம். ஓரளவுக்கு அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் உண்மையிலேயே நம்ம இந்த இடத்துல இருந்தால் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கவே போகிறோம். ஸோ இந்த படியில் இருந்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே நோக்கி போகிறோம். அதை ஷேர் மார்க்கெட் அந்த ஒரு கடலில் முதல் முறையாக இப்போ தான் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி படிப்படியாக பார்ப்போம். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமேட். கடைசியாக நடந்த வகுப்புல சொல்லியிருப்போம் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்ன்றது என்ன, டிமேட் அக்கௌண்ட்ன்றது என்ன, இது ஏன் தேவைப்பட போகுது, எதுக்காக இதை பயன்படுத்துறோம், ஸோ இதை பத்தி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இதோட நம்ம ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்குவோம். ஒரு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். பேங்க் அக்கௌண்ட் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம், நம்ம காசை கொண்டு அதை போடுறதுக்காக பயன்படுத்துறோம். கேஷ் டெபாசிட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க வந்து கேஷ் டெபாசிட் பண்றதுக்காக இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம கையில இருக்கிற பணத்தை கொண்டு போயிட்டு பத்திரமா வைக்கிறோம். இப்போ வீட்டில் வச்சோன்னா எதுவும் பயன்படாது. ஸோ அதை கொண்டு பத்திரமா வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் பேங்க். ஸோ அந்த பேங்க்ல கொண்டு போறதுக்காக இங்க நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஸோ இங்க நம்ம வாங்குற ஒரு ஷேரை வாங்கிட்டு நம்ம என்ன கையில வச்சுட்டு இருக்க முடியும். ஸோ அதை பத்திரமா இடத்துல கொண்டு வைக்கணும். ஸோ அப்படி வைக்கக்கூடிய இடம் தான் பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கோடிங்ல வர்றது. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்ல நான் கொண்டு போறோம். இது வந்து ஷேர் டெபாசிட். இங்க வந்து நம்ம ஷேரை டெபாசிட் பண்ண போறோம். நம்ம வாங்குற ஷேர், விற்கிற ஷேர் இதுல இருந்து எடுக்கிறது, அது வாங்கினதை கொண்டு போயிட்டு நம்ம வைக்கிறதுக்கு, இந்த கேஷை கொண்டு போயிட்டு எப்படி பேங்க்ல பத்திரமா வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாங்குற ஷேர்ஸை பத்திரமா வைக்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட். இப்ப நம்ம சொன்னோம் கேஷை டெபாசிட் பண்றதுக்கு. கேஷ் எங்க இருந்து வருது? பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாவே நம்ம கேஷ் வந்துருமா? நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இல்ல தொழில் பண்ணணும், ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கும் போது அதன் மூலமா வர்ற பொருள், அதன் மூலமா வர பொருள் பாத்தீங்கன்னா மணி. சோ அந்த பணம், அந்த பணத்தை அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். சோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தேவை பணம். சோ அது மணி, இது சம்பாதிக்கும் போது ஒர்க் வேணும், வேலை. சோ வேலை இருந்தா சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் பணம் வரும், பணம் வந்தாதான் பேங்க்ல கொண்டு போட முடியும். அது போல இங்க பாத்தீங்கன்னா ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் பாத்தீங்கன்னா ஷேரை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பயன்படும். ஸோ இதுல நம்ம ஷேர் வாங்கின பிறகு இந்த ஷேரை கொண்டு போய் தான் நம்ம பத்திரமா இங்க வைக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் நமக்கு தேவை. ஸோ இங்க பணத்தை இங்க சேமிக்கணும்னா அதை சேமிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை முதல்ல சம்பாதிக்கணும். ஸோ அது போல ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இது. ஸோ இது தேவை. இங்க ஒர்க், வேலை இருந்தால் தான் நம்ம அது செய்ய முடியும். ஸோ அது இதுக்கு அடுத்தது, இப்போ நம்ம பேங்க்ல கேஷ் இருக்கு. ஸோ இந்த பேங்க்ல இருக்கிற கேஷை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அப்ப என்ன செய்வோம்? பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழின்னு பாத்தீங்கன்னா ஒரு செக் புக் சைன் பண்ணி, இந்தாங்க செக் புக் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ல ஒரு சைன் பண்ணி அமௌண்ட்டை போட்டு ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். இப்போ எவ்வளவு அமௌண்ட், உதாரணமா ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்குன்னா, ஒரு 1000 ரூபாய் போட்டு அது அமௌண்ட்டை எழுதி கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுப்போம். அவங்க அதை பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து கேஷை மாத்திக்குவாங்க. ஸோ இங்க வந்து செக் புக் தேவைப்படுது. செக் இந்த பேங்க்ல இருக்க கேஷ் எடுக்கிறதுக்கு பயன்படுது. அதே போல இங்க நம்ம டிமேட் அக்கௌண்ட். சோ இதுல நம்ம வச்சிருக்க ஷேரை வெளியே எடுக்கிறதுக்கு, விற்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி புக். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று தருவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ எத்தனை ஷேர்ஸ் நம்ம விற்க போறோம், அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நம்ம விற்க போற ஷேரோட டீடைல்ஸ் இதுல நம்ம ஃபில் பண்ணி அந்த ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க கிட்ட நம்ம இதை கொண்டு போய் கொடுத்துடணும். ஸோ இந்த எங்க நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோமோ அவங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் யார் மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அவங்க இந்த டிமேட்ல இருக்க ஷேர்ஸை வந்து வெளியே எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ விற்கும் போது வித்தா பாத்தீங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம டிமேட் அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு இந்த டிபி புக் தேவைப்படும். ஸோ இங்க எப்படி செக் பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து செக் தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த டிபி புக் தேவைப்படும். சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது.
இதுக்கு அடுத்து 4வது பாயிண்ட் நீங்க கேட்கலாம், சார் நாங்கள் பேங்க்ல கேஷ் போட்டா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் சார். ஓகே, உண்மைதான். ஸோ பேங்க்ல கேஷ் போட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இங்க நான் ஷேர் போட்டா என்ன வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு நிறுவனமும் இந்த தன்னோட பங்குகள் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட நிறுவன பங்கு மொத்தம் 1 லட்சம் பங்குகள் இருக்கு. இந்த 1 லட்சம் பங்குல எத்தனை பேர் வச்சிருக்காங்க, எத்தனை ஷேர் ஹோல்டர் நம்ம கிட்ட இருக்காங்க. 1 லட்சம் பங்குக்கு 1 லட்சம் ஷேர் ஹோல்டரும் இருக்கலாம், சில நேரத்தில் 10,000 ஷேர் ஹோல்டரும் இருக்கலாம். ஏன்னா அதிகபட்சமா வாங்கியிருந்தாலும் இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு நபரையும் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட். ஸோ இதன் மூலமா ஒவ்வொருத்தரும் தன்னோட ஷேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதன் மூலமா அவங்க ஷேரை வந்து அந்த கம்பெனியோட நிறுவனத்தோட ஷேரை யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்றத இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்க மூலமா பார்த்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட ஷேர் அதில் இருந்ததுன்னா சில கம்பெனிகளை வந்து டிவிடெண்ட் தருவாங்க. டிவிடெண்ட் அவங்க லாபத்துல ஒரு பங்கு. போனஸ் அவங்களோட வளர்ச்சி அதிகமாக அபரிமிதமா இருக்கும்போது அவங்களுக்கு இலவச பங்குகளை நிறுவனம் தரும். 10 பங்குகள் வச்சிருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 பங்கு நாங்கள் தரோம். 1:1. ஸோ நீங்க ஒரு பங்கு வச்சிருக்கீங்களா, நாங்கள் 2 பங்கா தரோம் உங்களுக்கு. ஸோ 2:1. சப்போஸ் நீங்க 2 பங்கு வச்சா நாங்கள் 1 பங்கு தரோம். நீங்க 10 பங்கு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் 5 பங்கு போனஸா தரோம். ஸோ இந்த மாதிரிலாம் தரது பார்த்தீங்கன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல அந்த நிறுவனத்தோட ஷேர் இருந்தா அந்த லாபம் நமக்கு வரும். இது வந்து டிவிடெண்ட் அண்ட் போனஸ். ஸோ இந்த டிவிடெண்டும் போனஸும் இந்த டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம அந்த கம்பெனி நிறுவனத்தோட எந்த நிறுவனம் வழங்குதோ அந்த நிறுவனத்தோட ஷேர் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த டிவிடெண்டும் போனஸும் வரும் நமக்கு. ஸோ இங்கே எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல கேஷ் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது போல இங்கேயும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக தான் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். மற்றபடி டிமேட் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்காக பயன்படுது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே விளக்கமாக பார்த்துட்டோம். இந்த டிமேட் அக்கௌண்ட் இது யார் நிர்வகிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் இதுக்காகவே வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அப்பாயின்ட் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா NSDL, CSDL, CDSL. ஸோ இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து தான் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நிர்வகிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட கட்டுப்பாட்டில் தான் வந்து நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கு. ஸோ இப்படி வழங்கினதை வந்து அவங்க அந்த டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி ஸோ இது ஒவ்வொரு கிளைண்ட்டும் இந்தியா முழுக்க எத்தனை கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட் ஒவ்வொருத்தரும் எத்தனை ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டைன் பண்றது. இவங்களுக்கு முன்னாடி அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம் அவங்க ரொம்ப தெளிவா புரியணும். என்ன விஷயம்னா பேப்பர் பங்கு பத்திரங்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பங்கு பத்திரங்கள் ஸோ அது எப்படி இருக்கும்னா நம்ம வீட்டுக்கு வாங்குற டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்ததுனால எலக்ட்ரானிக் கோடிங் அந்த மெத்தட்ல இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்மளோட பங்குகள் வந்து எலக்ட்ரானிக் கோடிங்காக தான் இருக்கும், நம்பராக தான் இருக்கும். இதை வந்து நம்ம நேரடியாக வந்து கையில வாங்கவும் முடியாது, இது பண்ண முடியாது. நம்ம என்ன நம்மளோட அக்கௌண்ட்ல என்ன இருக்கு என்ன இல்லை அது தெளிவா நம்மளோட சிஸ்டம்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமா சில வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் மூலமா போயிட்டு ஆன்லைன்ல நம்ம பார்த்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட்ல எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இல்லை அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து விற்கலாம் நாம. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இதை நம்ம கையில வாங்க முடியாது. கையில வாங்குறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கிறதுனால இதை வந்து டிமேட் அக்கௌண்ட் எலக்ட்ரானிக் கோடிங்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட் தொடங்கணும் போது இந்த அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த ஷேரை நம்ம வாங்கி கையில எங்கேயுமே வச்சிருக்க முடியாது, ஏன்னா கையில இது வராது. ஸோ அதுக்காக தான் இந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் ஒரு அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே, அடுத்தது இங்க நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று பார்த்தோம். இது வந்து டிமேட் அக்கௌண்ட் எந்த நிறுவனம் வழங்குதோ அந்த நிறுவனமே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் சேர்த்து வழங்குது. ஸோ அவங்ககிட்டயே நீங்க இன்னொரு ஃபார்ம் அவங்களோட ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக இன்னொரு அக்கௌண்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஃபார்மை வச்சு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்ககிட்டயே. அடுத்தது சார் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு சார் இதெல்லாம் ஓகே சார், நாங்க ஷேர்ஸ் எங்க போய் வாங்குறது எங்க போய் விற்கிறது எங்க நம்ம போய் முதல்ல வாங்குறது, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது எங்க போய் வாங்குறது இருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம முக்கியமான இடமே போக போறோம். NSE அண்ட் BSE இந்தியாவில் டாப் மோஸ்ட் லீடிங் கம்பெனி இந்த 2 பேர் தான். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டும் இந்திய அரசாங்கத்தால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒன்று. ஸோ இதுக்கு தனி நிர்வாகிகள், தனி கட்டுப்பாடு. ஸோ இப்போ நம்ம RBI எப்படி தனியா செயல்படுதோ அது போல NSEயும் BSEயும் தனியா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனமும் இந்த 2 நிறுவனமும் பார்த்தீங்கன்னா
ஆர்பிஐயோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஸோ இவங்களை நிர்வகிக்கிறது இந்த செபின்னு ஒரு அமைப்பு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்டு இந்தியா லிமிடெட். ஸோ அதோட கண்ட்ரோல்ல தான் வந்து இவங்க 2 பேர் செயல்படுறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் மொத்தம் 27 புரோக்கர் ஆஃபீஸ் 27 இருக்கு. ஸோ 27 நம்ம மேஜரா பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து இந்தியாவில் இருக்க டாப் 2. இந்த டாப் 2ல நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இதுல தான் வந்து நம்ம பங்குகளை வாங்குறதும் விற்கிறதும் பண்ண போறோம். ஓகே சார், இந்த என்எஸ்சி இதுல நாங்க நேரடியா போயிட்டு வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நேரடியா வந்து இதுல நீங்க போயிட்டு வாங்க முடியாது. நேரடியா போயிட்டு வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அங்கீகரிக்கப்பட்ட பங்குதாரர்களை அவங்க நியமிக்கிறாங்க. ஸோ அப்படி அங்கீகரிக்கப்பட்ட பங்குதாரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க தான் அது. ஸோ இவங்களால அங்கீகரிக்கப்பட்ட பங்குதாரர்கள் மூலமா தான் நீங்க பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஒரு கிராமம் இருக்கு, ஒரு கிராமத்துல விவசாயம் நடந்துட்டு இருக்கு. விவசாயத்துல கொள்முதல் பண்ற விஷயங்கள்லாம் கொண்டு போயிட்டு குடோன்ல சேர்க்கணும். குடோன்ல இருக்கிறத வந்து இன்னொருத்தர்கிட்ட விற்கணும். இதெல்லாம் வந்து நேரடியாக செய்ய முடியாத போது இடையில ஒரு இடைத்தரகர்கள் எப்படி வராங்களோ அந்த மாதிரி என்எஸ்சிக்கும் கிளைண்ட் பங்குதாரர்களுக்கும் இடையில நாங்க இருக்கிறதால நாங்க வந்து புரோக்கர். எங்களை வந்து எல்லாராலையும் வந்து புரோக்கரா வர முடியாது. இப்போ ஒரு கிடங்குல வந்து ஒரு புரோக்கர் இருக்காங்கன்னும் போது யாராலும் போய் செய்ய முடியாது. அந்த கிடங்குக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அவங்க நம்பிக்கையான சிலரை மட்டும் தான் நியமிப்பாங்க. அப்படி நம்பிக்கையான நியமிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு டெபாசிட் வாங்குவாங்க. ஸோ நடுவில் யாராவது ஏமாத்திர போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிடங்குல இருந்து எப்படி ஒரு டெபாசிட் வாங்கி ஒரு நம்பிக்கையானவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட நம்பகமான அது புரோக்கர். ஸோ அந்த புரோக்கர் இடைத்தரகர் வந்து எங்களோட நம்பகமான இடைத்தரகர், இவங்க மூலமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்களோட நம்பகமான பங்குதாரர்கள், இவங்களுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட பங்குதாரர்கள். நாங்க எங்களோட டெபாசிட் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட நாங்க கொடுத்து பங்குதாரர்களை நாங்க ஏற்படுத்திருக்கோம். எங்க கிட்ட நீங்க ட்ரேடரா வருவீங்க. ஸோ நீங்க ட்ரேடரா வந்தீங்கன்னா நீங்க எங்க கண்ட்ரோல் இருப்பீங்கன்னு கிடையாது. உங்க 2 பேருக்கு இடையில நாங்க ஒரு பாலம், அவ்வளவுதான். ஸோ எங்க பாலத்தை நீங்க தாண்டி நேரடியாக என்எஸ்சில இருந்து நீங்க பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். ஸோ இது நீங்க வாங்கும் போதும் விற்கும் போதும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்க ஷேர்ஸ் நீங்க விற்கலாம், வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்த ஷேர்ஸ் நீங்க வாங்கின பிறகு டிமேட் அக்கௌண்ட் கொண்டு போயிட்டீங்கன்னா கம்பல்சரி டிபி புக்ல இருந்து நீங்க அந்த லீஃப் வந்து எந்த ஷேர் வித்தீங்க, எத்தனை ஷேர் வித்தீங்க, ஸோ அந்த டீட்டெயில் நீங்க தெளிவாக எழுதி நீங்க உங்களோட கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டிமேட்ல இருக்க ஷேர்ஸ் நாங்க வெளியே எடுப்போம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் மாத்தி கொடுப்போம். அப்படி மாத்தி கொடுத்த பிறகுதான் நீங்க யாருக்கு வித்தீங்களோ அவங்களுக்கு உங்களோட ஷேர் மாறும். ஸோ இதுக்கு இடையில இப்ப நாங்க இங்கதான் மட்டும் தான் நாங்க வருவோம் உங்களுக்கு. மற்றபடி பங்குகளை வாங்குறது, விற்கிறது, என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும், அந்த முடிவுலாம் உங்களோடது. அதை நீங்க எப்படி செய்யணும், எந்த மாதிரி அதை செயல்படுத்தணும், அதை உங்களுக்கு தெளிவா நாங்க சொல்லி தருவோம். ஸோ இப்போதைக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எங்க நம்ம வாங்க போறோம், எங்க விற்க போறோம், அதெல்லாம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள். ஓகே சார், பங்கு சந்தையில வரணும்னு சொல்றீங்க. பங்கு சந்தையில என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, பங்கு சந்தையில இருக்க வாய்ப்புகள்லாம் என்னென்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, பங்கு சந்தையில வரதுக்கு முன்னாடி நீங்க தெளிவா ஒரு முடிவுக்கு வரணும். என்ன வரணும், என்ன முடிவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பங்குச்சந்தையில ஒரு முதலீட்டாளராக வர போறீங்களா, இல்ல ஒரு ட்ரேடரா வர போறீங்களா, வர்த்தகரா வர போறீங்களா? ஒரு முதலீட்டாளர்னா அவர் வந்து ஒரு முதலீடு மட்டும்தான். ஒரு தொழில ஒருத்தர் முதலீடு பண்றோம்னா தொழில் வளர்க்கறத பத்தி தான் யோசிப்போம். அதை எப்போ மூடிட்டு பணத்தை எடுத்துட்டு வரும்னு யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு முதலீட்டாளராக வந்தோம்னா நல்ல தரமான ஒரு நிறுவனம், அந்த மாதிரி நிறுவனத்தோட பங்குகளை நம்ம வாங்கி வச்சுட்டு வருஷ கணக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதே வந்து ஒரு குறுகிய கால லாப நோக்கத்தோட வரும். இல்லை சார், எனக்கு வந்து நான் வாங்கிட்டேன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், 1100 ரூபா வந்தா நான் வித்துட்டு வெளியே வந்துட்டு போறேன், எனக்கு 100 ரூபா லாபம் வந்தா போதும், ஒரு 10% லாபம், அந்த 10% லாபம் எப்போ வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி 10% லாபத்தோட நான் வெளியே வந்துடுவேன், எனக்கு அது போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீங்க வரீங்களா? இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வேலை சார், டெய்லி வரும், டெய்லி லாபம், டெய்லி நஷ்டம், ஸோ அதோட முடிச்சுட்டு டெய்லி வர லாபத்தோட எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் சார், அந்த மாதிரி எண்ணத்தோட வரீங்களா? இந்த 3 நிலையும் வந்து நீங்க தெளிவா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல நீங்க எந்த நிலையில உள்ள வர போறீங்க அப்படின்றத. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எடுக்க போற முடிவு தான். முடிவுகளும் உணர்வுகளும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வருவீங்க, ஒரு பங்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருக்கும், இந்த விலையில வாங்கியிருப்பீங்க. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 90, 80 இந்த மாதிரி விலை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த நேரத்தில் உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஐயோ நமக்கு நஷ்டம் ஆயிடுச்சே,
என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்படும். இதே நீங்க ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா இந்த இறக்கத்தை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா நல்ல நிறுவனம் எவ்வளவுதான் இறங்கினாலும் கண்டிப்பா அது உச்சத்தை நோக்கி தான் போகும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா நம்மோட இந்திய நிறுவனங்களே எடுத்துக்கோமே. இந்தியன் ஆயில் கம்பெனி, மணலி ரிஃபைனரி ஃபெர்டிலைசர் லிமிடெட், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கு பிஎஸ்என்எல் இருக்கு. ஸோ பிஎஸ்என்எல் தாண்டி ஹெச்பி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், என்எல்சி, அப்புறம் ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுது. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, என்எல்சிலாம் வந்து நீ பவர்ன்றது கண்டிப்பாக தேவை, மின்சாரம்ன்றது தேவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ மின்சாரம் எப்போ நமக்கு தேவை குறையுதோ அது வரைக்கும் என்எல்சி பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அப்படி இருக்கும்போது அது என்னதான் நமக்கு விலை குறைஞ்சாலும் கண்டிப்பா நீண்ட கால லாப நோக்கத்தோட பார்க்கும் போது ஒவ்வொரு வருஷமும் லாபத்தோட முடியக்கூடிய ஒரு பங்கு அது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10% ஏற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கு அது. அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தை ரேட் இடையில குறையுதுன்றத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? ஒரு முதலீட்டாளராக இருந்தா இந்த மாதிரி இறங்கும் போது என்ன செய்வார்னா, ஓகே இந்த மாதிரி இறங்கிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, இந்த மாதிரி இறங்கிட்டு இருக்குது, ஸோ அடுத்து 70 ரூபாய்க்கும் போகுது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கும் போகுது. உடனே இங்க என்ன செய்வார்னா, இங்க ஒரு 100 பங்கு வாங்கியிருக்காருன்னா இங்க இன்னொரு 100 பங்கு வாங்குவாரு. இவர் வந்து முதலீட்டாளர். ஸோ இங்க 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஒட்டுமொத்தம் பாத்தீங்கன்னா 16,000 கொடுத்து வாங்கியிருப்பாரு. இங்க மொத்த ஷேர் பாத்தீங்கன்னா 200. ஸோ அவரோட ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய் தான் வரும். ஒரு பங்கு 80 ரூபாய் கொடுத்து வாங்கினதான் கணக்கு வரும். இப்போ அவருக்கு 90 ரூபாய்க்கு மறுபடியும் திரும்ப இந்த விலை ஏறும்போது 90 ரூபாய்க்கு வித்தாலே அவருக்கு லாபம் தான். அது 90 × 10 2000. ஸோ இந்த விலைக்கு வித்தாவே அவருக்கு லாபம் தான். அப்போ அவர் முதல்ல வாங்கின அந்த விலைக்கு வரும்போது இன்னும் அதிகப்படியான லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அவர் வந்து ஒரு முதலீட்டாளர் போது 100 ரூபாய்க்கு வாங்கினதை 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு எதிர்பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தேவை வந்து கம்பெனியோட ஒரு பங்குதாரராக இருக்கணும். ஸோ அந்த கம்பெனியோட மொத்த லாபத்துல வருஷம் வருஷம் டிவிடெண்ட் அவர் எதிர்பார்ப்பாரு, வருஷம் போனஸ் எதிர்பார்ப்பாரு. இதெல்லாம் எதிர்பார்க்கிறவர் தான் வந்து ஒரு முதலீட்டாளர். பங்குகள் எப்பெல்லாம் விலை குறையுதோ அப்பெல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. இவர் வந்து ஒரு முதலீட்டாளர். அதே மாதிரி பங்குகள் விலை அதிகமாக தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், இப்ப இதே வந்து நம்ம இப்படி ரிவர்ஸ்ல பார்த்தோம். ஸோ இதே வந்து ஆப்போசிட்ல எப்படி பார்ப்போம், 110 120 இப்படிலாம் ஏறிக்கிட்டே போகும்போது இந்த இடத்துலயும் மாசமோ இல்லாட்டி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையும் விலை ஏறும்போது முதல்ல வாங்கினது 100 ரூபாயா இருக்கலாம், அதுக்கு அடுத்து அவர் வாங்கும்போது கிட்டத்தட்ட விலை வந்து 150 தாண்டி இருக்கலாம். ஸோ இந்த 150 போகும்போது மறுபடியும் இன்னொரு 50 ஷேர் வாங்குவார் அவரு. ஏன்னா விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ விலை ஏறிட்டு தான் இருக்கு அப்படின்னும் போது இன்னொரு 50 ஷேர் அங்கே போய் வாங்குவார். ஸோ மறுபடியும் ரேட் ஏறிட்டு இருக்கு. அடுத்து ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே பங்கு 250க்கு போயிருக்கு. ஓகே, மறுபடியும் முதலீடு பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு முதலீட்டாளர், அவருக்கு தேவை வந்து முதலீடு. ஸோ அது வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே அவர் லாபம் வர அந்த போனஸ் டிவிடெண்ட் எல்லாமே அவருக்கு தான் வந்து சேரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அவர் அந்த பங்கு இருப்பார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சராசரியா வருஷத்துக்கு 10% லாபத்தோட இந்த நிறுவனம் போய் இயங்கிட்டு இருக்குன்னும் போது ஒரு 10 வருஷத்துல இந்த நிறுவனத்தோட பங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300-400 ரூபாய்க்கு மேல வந்து 10% லாபத்தோட போற கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேல லாபம் வரும் நமக்கு. ஸோ இந்த 400 ரூபாய் லாபம் வருதுன்றது மட்டும் அவர் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு முதலீட்டாளர், அந்த லெவல்லே தான் அவர் இருப்பாரு. ஸோ விற்கணும், வித்துட்டு மறுபடியும் லாபத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்க மாட்டாரு. இவருக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க வந்து முதலீட்டாளர்கள். நீங்க இந்த வட்டத்துக்குள்ள வரீங்களா? அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது சார், வருஷ கணக்கில் போட்டு காத்துட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம காசு போட்டோம்னா போட்ட காசை வந்து இமீடியட்டா லாபம் எடுக்கணும், அதுக்கு என்ன வழி இருந்தா சொல்லுங்க. இருக்கு வழி. அதுக்கு என்ன வழி நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது இது ஒரு தோராயமான ஒரு மதிப்பு, ஒரு 50,000 ரூபாய் நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 50,000த்துல இந்த 50,000க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, ஒரு நிறுவனத்தோட ஷேர் வாங்குறீங்க. வாங்கணும் ஒரு 100 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்க. 1000 ஷேர்னா ஒரு ஷேரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 ரூபா மதிப்புல ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்க. இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் இல்லை 3 மாசம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள இந்த 50 ரூபா ஷேர் பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபா போகுது. ரொம்ப சிம்பிள். 3 மாசத்துல 50,000 முதலீடுக்கு 60
10 ரூபா லாபம் வரும்போது 60,000 ஆயிடும். ஸோ இந்த 1000 ஷேர் ஓகே 60,000 வந்துருச்சு சார். இந்த 60,000 வித்துட்டு நமக்கு வந்து அந்த லாபத்தை 10,000 எடுத்துட்டு மீதி 50,000 வந்து நம்மளோட முதலீடு வந்து 50,000 தான். லாபம் 10,000 நம்ம வெளியே எடுத்துட்டு திரும்ப முதலீடு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி முதலீடு பண்ணிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி முதலீடு நம்ம திரும்ப உள்ள போட்டு பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட் பண்றவங்களுக்கு பேர் வந்து ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு பேர். ஸோ இவங்களோட நோக்கம் என்னன்னா, தான் வாங்கின பங்குகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டார்கெட் இருப்பாங்க. எனக்கு ஒரு 10% லாபம் வந்தால் போதும், ஒரு 20% லாபம் வந்தால் போதும், ஓகே அந்த மாதிரி டார்கெட் வைங்க. ஓகே இந்த நம்ம வாங்கின ரேட்ல இருந்து ஒரு 10 ரூபா ஏறினா போதும், இல்லை ஒரு 50 ரூபா ஏறினா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டுக்குள்ள இயங்குறவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து அந்த டார்கெட் அச்சீவ் ஆன உடனே விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் மற்றபடி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. கம்பெனி ஸ்ட்ராங்கான கம்பெனியா இல்லை ஸ்ட்ராங் வீக்கான கம்பெனியா, நிறுவனம் நல்ல நிறுவனம், அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவையானது வாங்குற வேலை விற்கிற வேலை, இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு தேவையானது. ஸோ அதை ரெண்டு மட்டும் பார்த்துட்டு அவங்க குயிக்காக வெளியேறிடுவாங்க ஒரு ஷார்ட் டைமா. ஸோ இந்த டயத்தில் வந்து பட்ஜெட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால இந்த ஒரு மாதத்தில் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியும் நல்லா ஏறும் அப்படின்னா டக்குன்னு அந்த நேரத்துக்கு போவாங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி வாங்குவாங்க. அந்த ரேட் ஏறின உடனே அந்த பூம் முடிஞ்ச உடனே அது விட்டு வெளியே வந்துட்டே இருப்பாங்க. இல்லை சார் இப்போ வந்து யூஎஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஐடி ஃபீல்டில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓகே டக்குன்னு அப்படின்னா ஐடி ஃபீல்டில் போவாங்க, ஐடி ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த பூம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அந்த பூம் முடிஞ்சோடனே விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நியூஸ் அவங்களுக்கு தேவை வந்து செய்திகள், அந்த செய்திகள் மூலமா நடக்க போகிற நிகழ்வுகள் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுட்டு அதன் மூலமா ட்ரேட் பண்றவங்க இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இந்த கேட்டகரியில் இருக்க போறோமா. அடுத்தது வந்து ட்ரேடர். ட்ரேடர் இந்த ட்ரேடர் என்ன கேட்டகரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரேடர் பாத்தீங்கன்னா ஒன் டே அவங்களுக்கு ஒரு நாளுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு 50,000 ரூபாய் முதலீடு பண்றோம். ஸோ இந்த 50,000த்துல எவ்வளவு ஷேர்ஸ் வாங்குறோம். இப்போ வந்து 50,000 பாத்தீங்கன்னா ஒரு 100 ஷேர் 500 ரூபா ஒரு ஷேரோட மதிப்பிடும் போது 100 ஷேர் வாங்க முடியும். ஸோ இப்படி இந்த 100 ஷேர் வாங்கும்போது இந்த 500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லா பங்குகளும் குறைந்தபட்சம் 5ல இருந்து 10% வரைக்கும் ஏற்ற இறக்கத்தோட முடியும். ஸோ அப்படி அந்த 5ல இருந்து 10% ஏற்ற இறக்கத்தோட முடியும் போது இதுல அதிக நகர்வுகள் உள்ள பங்குகளா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அதிக நகர்வு உள்ள பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்எஸ்சியில் இருக்க டாப் 100, இந்த டாப் 100ல பாத்தீங்கன்னா வாங்குறவங்க விற்கிறவங்க அதிகமாயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த பங்குகளுக்கு வாங்குறது டிமாண்ட் அதிகமா இருக்கோ ஸோ அதுல நம்ம போனோம்னா இதுல இந்த 5%. ஸோ 5 ரூபாய்க்கு 5% பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ அந்த 25 ரூபா நமக்கு வந்தா போதும் அன்னைக்கு ஒரே நாள். ஸோ 25 × 100 2500. இவங்களுக்கு தேவை ஜஸ்ட் அந்த லாபம் தான். அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு இந்த நிறுவனம் 5% போகுமா போகும் அப்படின்னா ஒரு 5% நமக்கு வந்ததா, ஓகே வந்தது, அது வரைக்கும் முடிச்சுட்டு இவங்க வெளியே வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட நோக்கமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துல ஒவ்வொரு பங்குகள் இருக்கு. ஸோ அந்த பங்குகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரேட் பண்ணிட்டு அன்னைக்குள்ள லாபத்தை அன்னைக்கே வெளியே எடுத்து அன்னைக்கே இந்த லாபத்தோட ஒரே நாள் லாபத்தோட வெளியே வந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து ட்ரேடர்ஸ். இந்த 3 கேட்டகரியில் நீங்க எந்த கேட்டகரியில் வர போறீங்க அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த முடிவோட நீங்க வரும்போது நிறைய நியூஸ்ல அடிக்கடி பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்று பங்குச்சந்தை 100 புள்ளிகள் உயர்வு, தேசிய பங்குச்சந்தை 50 புள்ளிகள் இழந்தது. ஸோ இந்த புள்ளிகள் எப்படி இழந்தது, என்எஸ்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6122 பாயிண்ட் இன்னைக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் எப்படி சார் கொடுக்குறாங்க இதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேசிய பங்குச்சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுல உள்ள 50 பங்குகள், இது நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து 50, ரெண்டையும் சேர்த்து நிப்டின்னு வச்சிருக்காங்க பேர். இருக்கு நிப்டின்னு பேர் வச்சு நிப்டி இந்த 50 பங்குகளோட ஏற்ற இறக்கும். இந்த 50 பங்குகளும் ஒரே நேரத்தில் ஏறும் ஒரே நேரத்தில் இறங்கும்னு சொல்றது இல்லை. 50 பங்குல குறிப்பிட்ட பங்குகள் ஏறும், குறிப்பிட்ட பங்குகள் இறங்கும், குறிப்பிட்ட பங்குகள் அதே விலையிலே இருக்கும். நேற்று என்ன விலையில இருந்தோ அதே விலையில இன்னைக்கும் இருக்கும். ஒரு சில பங்குகள் நேற்று இருந்த விலையை விட இன்னைக்கு விலை ஏறி இருக்கும், ஒரு சில பங்குகள் நேற்று இருந்த விலையை விட விலை இறங்கி இருக்கும். ஸோ இந்த 50 பங்குகளோட இந்த ஏற்ற இறக்கத்தோட வெயிட், ஸோ அதோட மொத்த மதிப்பை கணக்கு பண்ணி தான் இந்த புள்ளிகளை கணக்கு பண்றாங்க. ஸோ இந்த புள்ளிகள் எப்படி கணக்கு பண்ண இன்னும் டீப்பா பண்ணணும்னா அது பெரிய கிளாஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி இதை கணக்கு பண்றாங்க, எங்க எடுக்கிறாங்க மட்டும் கணக்கு பண்ணிக்கிறோம். இந்த டாப் 50, இந்த டாப் 50ல இருக்கிற இந்த கம்பெனிகளை வச்சு தான் வந்து இதை கணக்கு பண்றாங்க. அதனால
இந்த டாப் 50ல இருக்கிற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பி தைரியமா வாங்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நிஃப்டியோட மொத்த போக்கையும் நிர்மாணிக்கக்கூடிய பங்குகள். அதே போல பிஎஸ்சியோட பங்கு குறியீட்டு எண் அது எப்படி நிர்ணயிக்கப்பட்டதுன்னா, பிஎஸ்சி இருக்க டாப் 30 இந்த 30 பங்குல வச்சுதான் வந்து பிஎஸ்சியை குறிக்கிறாங்க. ஸோ இது வந்து சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சென்செக்ஸ். இந்த சென்செக்ஸ் எவ்வளவு ஏறுது இறங்குது இந்த 30 பங்குகளோட வெயிட்டேஜை பொறுத்து தான் வந்து அது ஏற்ற இருக்கிறத நம்ம முடிவு பண்றோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படையான சில தகவல்கள் மட்டும்தான். இந்த அடிப்படையான தகவல்களை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போறோம். இந்த அடுத்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம். இப்போ உங்களுக்கு வந்து திரும்ப சொல்லிடுறேன் நான். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஸோ என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டிமேட் அக்கௌண்ட் எதுக்காக பயன்படுது, ஏன் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஏன் இருக்கு, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அடுத்தது இந்த பங்குச்சந்தையில் எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், எங்க போய் வாங்கணும், ஸோ இதுக்கு யார் உறுதுணையா இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடுத்தது இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு முதலீட்டாளரா இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடரா இல்லாட்டி ஒரு ட்ரேடரா, ஸோ இந்த கட்டத்துக்குள்ள நம்ம ஒரு இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இந்த நிஃப்டி சென்செக்ன்ற குறியீடுலாம் வந்து எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்ற விளக்கங்கள்லாம் வந்து இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்த வகுப்புல தெரிஞ்சுக்க போற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலை பங்குச்சந்தை கரடி பங்குச்சந்தைலாம் சொல்லுவாங்க. ஸோ காலையோட புல்லிஷ் பேரிஷ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த புல்லிஷ் பேரிஷ்லாம் என்ன, நிறுவனத்தோட டிவிடெண்ட்லாம் எப்படி இது பண்றாங்க, ஸோ இந்த ரெக்கார்ட் டேட்னா என்ன, இதை பத்தின சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.